ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு ஒரு சவாரிக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு லவ் மேரேஜ் பண்றதுக்காக ஒரு கோயிலுக்கு போறாங்க. அப்ப கூட இருக்கிறவங்களாம் இருந்துட்டு சோழனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, இவரும் நம்மள மாதிரி ஒரு லவ் மேரேஜ் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு லவ் மேரேஜ்லலாம் கல்யாணத்துல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாலையெல்லாம் மாற்றிட்டு தாலி கட்ட போகிற நேரத்தில் பொண்ணோட அப்பாவும் சித்தப்பாவும் இங்கே கிளம்பி வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா தாலி கட்ட போகிற நேரத்தில் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு, டே அங்கே பாருடா பொண்ணோட சித்தப்பா வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாட்டினா ஜெயிலு தான்டா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவர் ரொம்பவே பயந்து போய் ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கலட்டி சோழன் கையில் கொடுத்துட்டு தாலியும் கொடுத்துட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாரு சிவரீதி குறிச்சி. அதுக்கடுத்துதான் பொண்ணோட சித்தப்பா போலீஸாக இருக்கிறதுனால, உனக்கு வீட்டில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தா நீ எவ்வளோ தைரியம் இருந்தா இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த கல்யாணத்தை எதிர்த்து நீங்கள் வந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. யாரை சொல்கிறாரு, நம்மளவா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் மாலையும் கையில் தாலியும் பார்த்த உடனே சோழன் இருந்துட்டு மாட்டினட சோழானி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.